அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஸ்ரீரங்கத்தில் கட்டப்படும் புதிய பேருந்து நிலையம் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என புகாரானது எழுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் வெளியான அதிர்ச்சி தகவல் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் ஹர்ஷினி. ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலை சுற்றி 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த குடியிருப்பில் வசிப்பவர்கள் பல ஆண்டுகளாக அடிமனை பிரச்சனை உள்ளது. அடிமனை பிரச்சனை என்பது அவர்களால் அந்த இடத்தை வாங்கவோ விற்கவோ முடியாது. மேலும் இது குறித்து கோயில் நிர்வாகம் இங்க வசிக்கும் மக்களிடம் அவ்வப்போது அதாவது வாடகை கேட்டு நோட்டீஸும் அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் இந்த ஸ்ரீரங்க நல சங்கத்தை சேர்ந்தவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தங்களுக்கு இந்த இடம் உரிமை வேண்டி வழக்கம் தொடுத்துள்ளனர். இந்த நிலையில கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை எதிரே புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணியானது ஒரு 11 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இந்த பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இடமானது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சொந்தமான இடம் எனவும் இது தகவல் உரிமை சட்டம் மூலம் ஸ்ரீரங்கம் நல சங்கத்தை சேர்ந்த மோகன்ராம் மற்றும் காமராஜ் என்பவர் போட்டுள்ளனர். இது குறித்து அவர்கள் நாம் நேரடியாக கேட்கலாம். ஐயப்பா, நீங்க ஸ்ரீரங்கத்தில் இந்த பேருந்து நிலையத்துக்காக தகவல் உரிமை சட்டத்தில் போட்டுறீங்க, என்ன நம்மளாம் கேட்டீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெள்ளி திருமுத்தம் கிராமத்தை கிட்டத்தட்ட 329 ஏக்கர், வெள்ளி திருமுத்தம் கிராமத்தை சேர்ந்த 329 ஏக்கர், அதாவது பட்டய சொத்து 1027 என்ற பட்டயத்தில் அடங்கிய 329 ஏக்கர் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சொந்தமானது என ஸ்ரீரங்கத்தினுடைய பழைய வருவாய் ரெக்கார்டு 1930ஆம் ஆண்டு ஏ ரிஜிஸ்டர், 1970ஆம் ஆண்டு ஏ ரிஜிஸ்டர்ல கோயிலுடன் சொல்லி ஸ்ரீரங்கம் கோயில் உரிமை கொண்டாடி இந்த இடமெல்லாம் பத்திரம் பண்ணக்கூடாது, எந்த புதிய கட்டடம் கட்டக்கூடாது, புதிய பேர்ல வரி போடக்கூடாதுன்னு சொல்லி இங்கு குடியிருக்கும் 1.5 லட்சம் மக்களின் வாழ்வில் 15 வருடமாக விளையாடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த 1027 இடத்தில் வரக்கூடிய இந்த டிஎஸ் நம்பர் 717 1.5 ஏக்கர் அடங்கிய இந்த நிலம் எப்படி சட்டத்தை மீறி பட்டா மாற்றம் செய்யப்பட்டு அரசு புறம்போக்காக மாற்றம் செய்யப்பட்டு இன்று இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இந்த பேருந்து நிலையம் கட்டுவதற்கு அந்த இடத்தை எப்படி அரசு ரெக்கார்டுகளில் மாற்றினார்களோ அதே வழிமுறையை பின்பற்றி ஸ்ரீரங்கம் பகுதி முழுவதும் உள்ள அடிமனை பிரச்சனை சம்பந்தப்பட்ட 1027 இடங்களில் அந்த இடங்களை மாற்றி பொதுமக்கள் வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என இதன் மூலம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த பஸ் ஸ்டாண்டு வருவதை நாங்கள் தடுக்கவில்லை, பஸ் ஸ்டாண்டை நாங்கள் வரவேற்கிறோம். பஸ் ஸ்டாண்டு வந்தால் வரட்டும், ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் வணிக வளாகம் வருவதை நாங்கள் எதிர்க்கின்றோம். அரசு பொது மருத்துவமனை கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த இடத்திலே எப்படி பேருந்து நிலையம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் எல்பிஏ நிர்வாகத்தினர் என்பதை இதனுடைய அதிகாரிகள் தான் விளக்க வேண்டும். மேலும் இந்த 1027 பிரச்சனை தீரும் வரை இந்த இடத்தில் உள்ள கட்டடப் பணிகளை நிறுத்தி இந்த இடத்தின் வகை பரிமாற்றத்தின்படி எங்களுக்கும் அந்த ஸ்ரீரங்கம் மக்களுக்கும் அந்த இடத்தின் வகை பரிமாற்றத்தை மாற்றி எங்களது உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதே எங்கள் ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்கத்தின் கோரிக்கையாகும். இதை அரசுத்துறை அதிகாரிகளும் திருச்சி மாநகராட்சி அதிகாரிகளும் நமது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய மந்திரி நேரு அவர்களும் உடனே தலையிட்டு எங்களது அடிமனை பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை இந்த இடத்தின் மூலம் கண்டுவிட்டு பேருந்து நிலையம் கட்ட அனுமதிக்க வேண்டும் என தாழ்மையுடன் ஸ்ரீரங்க மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தற்போது மற்றொரு அதாவது தகவல் உரிமை சட்டத்தில் வழக்கறிஞர் காமராஜ் என்பவர் தகவல் உரிமை சட்டத்தை கேட்டிருக்கார். ஐயா, இந்த இடத்துல பேருந்து நிலையம் வரதில்ல, மக்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க, ஆனா நீங்க எதுக்குறீங்களா, என்ன சொல்லுங்க. மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்கள்லாம் நிறைய இடங்களை தற்போது ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள் நிறைய பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. மாநகராட்சிக்கு சொந்தமான இடம், அந்த மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்கள்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ஆக்கிரமித்து வச்சிருக்கிறது சம்பந்தமாக பல முறை போராட்டங்களும் நடத்தியிருக்கோம். மேயர் நேரடியாக அந்த இடங்களை பார்வையிட்டிருக்காரு. அவங்களுக்கு சொந்தமான இடங்களை மீட்டு எடுத்து அந்த மக்களுக்கு தேவையான கட்டடங்கள் அங்கே கட்டலாம். அதை விட்டுட்டு அந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்துல அதை அவங்க அனுமதி இல்லாமல் கட்டிட்டு இருக்காங்க. அது அனுமதி இல்லாமல் கட்டுறது இல்லாமல் அது ஒப்பந்ததாரரோட எப்போ பேர், அவர் எத்தனை கோடி ரூபாய்க்கு அந்த டெண்டர் எடுத்திருக்காரு, அது எப்போ கட்டுறாங்க, எப்போ முடிக்கிறாங்க, இது எங்கள் அனுமதி வாங்கி சிஎம்டபிள்யூ இதில் அனுமதி வாங்கியிருக்காங்களா, ஒரு எந்த விவரமுமே தெரியாமல் அதை கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த பேருந்து நிலையம் இப்போ இந்த இடத்துல வரதுனால போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்களா? போக்குவரத்து கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா அங்கே பஸ் ஸ்டாண்டுங்கிற பேரில் பஸ் ஸ்டாண்டு கட்டலை. பஸ் ஸ்டாண்டு முழுவதுமே முழு இடத்தையும் ஆக்கிரமித்து வணிக வளாகங்கள் பல அடுக்கு மாடிகளாக கட்டப்படுகிறது.
பேருந்து நிலையம் என்பது இப்போ சமயபுரத்தில் ஒரு பேருந்து நிலையம் கட்டியிருக்கிறாங்க. ஒரு தூண்களை போட்டு மக்கள் எல்லாருமே கீழே மழை பெஞ்சா வெயிலெலாம் தங்கிக்குவாங்க. பஸ்ஸு சுற்றி வரும், மக்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரியான எந்த ஃபெசிலிட்டியுமே கிடையாது. ஒன்லி பேருந்து ரோட்டில் நிற்கி மக்கள் வந்து உள்ளே போய் கடையில் ஏதாவது பொருட்கள் வாங்கி வரக்கூடிய அளவுக்கு ஒரு அது நிர்வாக வணிக ரீதியாக தான் இதை கட்டிட்டு இருக்கிறாங்க ஒழிய பொதுமக்கள் பயன்பாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு தான் இருக்குது. அதாவது இந்த பேருந்து நிலையமானது கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி மதிப்பில் வந்து தற்போது கட்டப்பட்டு வராங்க. இந்த கட்டப்பட்டு வரும் இந்த பேருந்து நிலையம் வந்து அதாவது யார் இந்த டெண்டர் எடுத்தாங்க, இது முறையாக வந்து இந்த ஒரு போர்டு இந்த அருகில் வந்து போர்டு எதுவும் வைக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. மேலும் வந்து இந்த இடம் வந்து இந்து அறநிலையத்துறைக்கு அதாவது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சொந்தமான இடம் என்பதால இந்த இடத்துல எப்படி கட்டான்னு கேள்வி வச்சிருக்காங்க. ஹசினி, நேரலையில் இணைந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.